ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி காம்பினேஷனில் ஒரு சூப்பரான கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 காஷ்மீரி வரமிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கேரட்டை பொடியாக நறுக்கிய சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு இது கூட கடைசியாக கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடானது கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேரட் சட்னி ரெடி.